ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்லேருந்து பிளாக் சூட் ஏற்ற மாதிரி நம்ம பிளாக் வெப் ஷூட்டர் செய்யலாம். இந்த கெட்டப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரைட், இந்த பில்டுக்கு தேவையான பொருட்கள் இதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கலாம். வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுடைய மெயின் கேபினெட்டாக கூட இருக்கலாம். உங்ககிட்ட பழைய வாட்ச் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. எங்கிட்ட பழைய வாட்ச் இல்லை, அதனால இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்ப்ரிங் கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுடைய பில்டோட மெயின் கம்போனன்ட். ஆல்ரைட், ஒரு புல்லட் மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு கிடச்சிருக்கு. அது என்னன்னு தெரில. நெக்ஸ்ட் ஒரு கேட்ரேஜ் பென் கேட்ரேஜ் இருக்குது. இது எதுக்காவது யூஸ் ஆகலாம், பார்க்கலாம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் இன்னொரு பாக்ஸில் நம்ம பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு. என்ன கிடைக்குதுன்னா ஒரு த்ரெட் மாதிரி கிடச்சிருக்கு. இதில் எல்லாம் த்ரெட். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பார்க்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணலான்னு. நெக்ஸ்ட்டு இது ஒரு டியூப் கிடச்சிருக்கு, நார்மல் டியூப். ஆல்ரைட், நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு தான். இது வச்சு நம்ம ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டரை ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம் எந்தெந்த பொருட்கள் எதுக்கு யூஸ் ஆகும்னு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிங்க்லெஸ் ஸ்டிக்கை எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம், இந்த ஸ்ப்ரிங் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம இதை சூப்பர் க்ளூவோட ஒட்டிடலாம், ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மெக்கானிசம். நெக்ஸ்ட் நம்ம இந்த புல்லட்டை செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் நம்ம இந்த சின்ன பெட்டியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்மளுடைய ஃபுல் மெக்கானிசமும் இதுக்குள்ளே தான் வரப்போகுது. இது எனக்கு தெரிஞ்சு ஏதோ ரிமோட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், பார்க்கலாம் இதுக்குள்ளே ஃபிட் ஆகுதா இல்லையான்னு. ஏற்கனவே இதுக்குள்ளே ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோலை இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த புல்லட் உள்ளே போக மாட்டேன்னு இருக்குது. ஆல்ரைட், நம்ம இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பர்ஃபெக்டாக இதுக்குள்ளே போகுது. இந்த பிங்க் ஸ்டிக்கை நம்ம அந்த பாக்ஸ்க்கு ஏற்ற ஹைட்டுக்கு நம்ம வெட்டிக்கலாம். இதை கட் பண்ண நம்ம ஆசா பிளேட் யூஸ் பண்ணலாம். இது பேர் ஆசாவா ஹேக்ஸாவான்னு என்ன தெரில. சரி, ஓகே. ஆல்ரைட், நம்ம இதுக்குள்ளே ஃபிட் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த புல்லட்டையும் நம்ம ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபுல் காம்பனண்ட்டையும் நம்ம சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த சூப்பர் க்ளூவோட நான் சோடா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விட்டுறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனை வச்சு நம்ம இந்த ட்ரிகரை செய்யலாம். இந்த ஸ்பூன் கிடைக்கலன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். அதாவது வுட்டில் வருதில்ல, அது கூட நீங்கள் வச்சு செய்யலாம். ஆல்ரெடி இதை நம்ம சூப்பர் க்ளூவை யூஸ் பண்ணி விட்டிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இதை கொஞ்சம் ஹீட் பண்ணலாம், ஏன்னா நம்மளுடைய உள்ளங்கையோட ஷேப்க்கு நம்ம வைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக நம்ம இதை ஹீட் பண்ணி நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வுட்டில் பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெண்ட் பண்ணலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக உள்ளங்கையில் ஃபிட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த புல்லட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக் துண்டை நான் ஒட்டுறேன். இதையும் நான் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி தான் ஒட்டுறேன். ஆல்ரெடி இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த புல்லட் முன்னாடி ஒரு சின்ன மேக்னெட் ஆட் பண்ண போகிறோம். இந்த மேக்னெட் எங்கே கிடைக்கணும், இந்த பழைய ஹெட்ஃபோன் இருக்குல்ல, அதை நாங்கள் உடச்சி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு சின்ன மேக்னெட் கிடைக்கும். இதோட ஸ்பீக்கர் இருக்குது, அந்த ஸ்பீக்கரையும் நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன மேக்னெட் இருக்கும். பொட்ட அளவுக்கு சைஸில் ஒரு மேக்னெட் இருக்கும். இதை நம்ம புல்லட் முன்னாடி ஒட்டிடலாம். இந்த மேக்னெட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, அதாவது ஒரு மெட்டாலிக் சர்ஃபேஸ் மேலே நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம், அது போய் ஒட்டிக்கும். ஏன்னா ஸ்பைடர்னால ஒட்டுறது தானே, அந்த ஒரு எஃபெக்ட் எடுத்துன்னு வரதுக்காக இது நான் சின்ன ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறேன். இது இல்லைன்னா ஒரு பிரச்சனை கிடையாது, ஜஸ்ட் இது ஒரு ஆப்ஷன் தான். ஆல்ரைட், நம்ம ஃபுல் இந்த மெக்கானிசம் செஞ்சு முடிச்சிட்டோம். இது நம்ம சிம்பிளாக ஈஸியாக வாட்ச்லேயே செஞ்சு முடிச்சிருக்கலாம். ஆனால் என்கிட்ட பழைய வாட்ச் எதுவுமே இல்லை, அதனால நான் இதிலே செஞ்சுட்டேன். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செய்ய பழகிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக, அதாவது இந்த நூல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி எடுத்துருக்கேன். இது எங்கேருந்து எடுத்தேன்னா, மஸ்கிட்டோ மிஷின் இருக்குல்ல, அதோட கேட்ரேஜ் அதுக்குள்ளே இருக்கிற கேப் தான் அது நான் வெளில எடுத்திருக்கேன். இது நம்ம ஹீட் பண்ணி ஓவல் ஷேப் ஆக்கிக்கலாம். இது நம்ம அப்படியே ஒட்டினா என்ன ஆகும்னா கொஞ்சம் ஹைட் அதிகமாக தெரியும். அதனால நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். இதையும் நம்ம சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் த்ரெட் வச்சு. ஆனால் த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளான த்ரெட் யூஸ் பண்ணணும். அதாவது காட்டன் த்ரெட், அது நீங்கள் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு. இந்த லைலான் த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் இருக்குது. அதனால நான் இந்த த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரைட், நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் நம்ம இந்த நூலை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த மெக்கானிசம் சுற்றி ஒரு பேண்ட் மாதிரி செய்யலாம். இதுக்காக நான் ஃபோம் போர்டு யூஸ் பண்ணுறேன். ஃபோம் போர்டு அப்புறம் வெல்க்ரோ கூட யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது ஒட்ட வைக்கிறதுக்காக. இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இது மேலே நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்காக இது மேலே நான் ஒரு டெக்ஸ்சர் உள்ள ஒரு ஃபேப்ரிக் ஓட்டுறேன். இது பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஸ்பைடி லுக்கு தரும், அதனால இதையும் ஓட்டுறேன். ஆல்ரைட், நம்ம ஒரு ஸ்பைடி வெப் ஷூட்டரை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம் எப்படி கையில் கரெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லையான்னு. இந்த வெல்க்ரோ இருக்கிறதுனால நம்ம கையில் ஈஸியாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதை லோட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் என் கையில் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குன்னு. ஓகே, இப்போ ஷூட் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்டாக ஷூட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படிலாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு.
இதில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம் என்னன்னா, இதில் நம்மளுக்கு தேவையான நூலை நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியல. அதனால் இதை விட கொஞ்சம் பெரிய கேப் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்கணும். தேடி பார்த்ததில் எனக்கு இதுதான் கிடச்சிருக்கு. இதில் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த சின்ன கேப் எடுத்துகிட்டு இது நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இப்போ நம்ம ஃபுல் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மேக்னெட்டிக் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அதுக்கு முன்னாடி இந்த நூலை நம்ம எப்படி சுற்றி இதுக்குள்ளே வைக்கிறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கையை வச்சு நல்லா நூலை சுற்றிட்டு அப்புறமா கரெக்டாக இதை வெளியில் எடுத்து ஒரே ஒரு மடித்து இதுக்குள்ளே வைக்க வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் சிம்பிளான வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இது மாதிரி மடித்து உள்ளே வச்சிட வேண்டியது தான். அப்புறமா லோட் பண்ணி நம்ம ஷூட் பண்ண வேண்டியது தான். மெட்டீரியல் எல்லாம் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க சிம்பிளாக இது ஒரே ஒரு மெக்கானிக் பென்சில்லையே இருக்குது நிறைய மெட்டீரியல்ஸு. பாருங்கள், அந்த புல்லட்க்கு நான் செஞ்ச அந்த இது கூட இருக்குது அதுலேயே. அப்புறம் அந்த ஸ்ப்ரிங்கு கூட இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஷூட் ஆகுது. இது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தால் நான் இதிலே வச்சு செஞ்சுருப்பேன். இதில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரி நூலெல்லாம் சிக்காயிடுது. பாருங்கள், இதிலே நம்ம வாங்கின நூல்லாம் காலியாகிடும் போல இருக்குது. சரி, இதை நம்ம சரி பண்ணோன்னா, இந்த வீடியோவை நம்ம 100 லைக்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இதை மோட்டரைஸ் பண்ணலாம். ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக இதுவே வெப் ரீலோட் பண்ணிக்கும். அந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ 100 லைக்ஸ் அச்சீவ் ஆனால் மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே போன்ற வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.